ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2013 ரிலீஸ் ஆன அன் ஆமிஷ் மர்டர்ன்ற ஒரு ஹாலிவுட் மர்டர் மிஸ்ட்ரி மூவியை தாங்க பார்க்க போறோம். அதிகமா பேசாம ஸ்ட்ரெயிட்டா படத்தோட கதையை பத்தியே பார்த்தோம்னா, ஒரு சின்ன கிராமம், அங்க ஒரு சீரியல் கில்லர் 1990s டைமிங்ல 6 பொண்ணுங்களை தொடர்ச்சியா கொலை பண்றான். எல்லா சீரியல் கில்லர்ஸ் மாதிரி அவனுக்குமே கொலை பண்றதுக்குன்னு தனியா ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதாவது கொல்லப்படுற பெண்களோட இடுப்புல இந்த ரோமன் லெட்டர்ஸ்ல 1 2 3 நம்ம எழுதுவோம்ல, அப்படி அவன் கொலை பண்ற பெண்களோட ஆர்டருக்கு ஏத்த மாதிரி அவங்க இடுப்புல ரோமன் லெட்டர்ஸ கத்தியால மார்க் போட்டு வைப்பான். ரெண்டாவது, செத்து போன பொண்ணுங்களோட சைடு கழுத்தை பார்த்தா அங்க ஒரு ஓட்டை இருக்கும். இது எதுக்காகனா, கில்லர் அவனோட விக்டிம்ஸ் எல்லாம் தலைகீழா தொங்க விட்டு சைடு கழுத்துல ஓட்டை ஒண்ணு போட்டு அது மூலியமா பாடியில இருக்க ரத்தம் எல்லாத்தையும் வெளியே எடுத்து தாங்க கொல்லுவான். அதுதான் அவனோட ஸ்டைலே. சோ 90s டைமிங்ல 6 கொலை நடக்குதா, அதோட எந்த கொலையும் நடக்கல. சோ செத்து போயிட்டான்டா வெத்து வேட்டு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கிராமமே அமைதி ஆயிடுச்சு. ஆனா பாருங்க, சம்பவம் நடந்த அடுத்த 17 வருஷம் கழிச்சு இப்போ அப்ப நடந்த அதே பேட்டர்ன்ல அதே கிராமத்துல மறுபடியும் கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த கொலைகளை பண்றது யாருங்க? அப்ப கொலை பண்ண அதே கில்லரா, இல்ல அவனை இமிடேட் பண்ணி நடக்கிற காப்பி கேட் கொலைகளா? இத அந்த கிராமத்தை சேர்ந்த போலீஸ் டிபார்ட்மெண்டோட லேடி சீஃப் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, அதுல என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, இதெல்லாம் தாங்க படத்தோட கதை. 2 நாளா டிடெக்டிவ் வேலை பார்க்காம சோர்ந்து போயிருப்பீங்கல்ல. இப்ப நான் கொடுத்த இன்ட்ரோலயே இந்நேரம் மூளைய தொடச்சி கழுவி காய வச்சு ஷார்ப் ஆக்கிருப்பீங்களே. அப்புறம் எதுக்குங்க வெயிட்டிங்? வாங்க படத்துக்குள்ள போய் கொலைகாரனை கண்டுபிடிப்போம். சோ படத்தை ஓபன் பண்ணா அழகான ஒரு காலை நேரம், அதை விட அழகான ஒரு சின்ன கிராமம். காலங்காத்தால இந்த ஊர் போலீஸ் டிபார்ட்மெண்டோட சீஃபா இருக்க ஒரு பொண்ணு ஜாகிங் போயிட்டு இருக்கா. அவ தாங்க படத்தோட ஹீரோயின். அதோட இந்த கிராமத்துல ஆமிஷ்ன்ற இனத்தை சேர்ந்த மக்கள் ஒரு குரூப் ஆகவும், நார்மலா இங்கிலீஷ் பேசுற ஆளுங்க ஒரு குரூப் ஆகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஹீரோயின் இப்ப ஜாகிங் வந்துட்டு இருக்காளா. ஆமிஷ் இனத்தை சேர்ந்த 2-3 பேர் ஹீரோயின்ட்ட பேசிக்கல, கை செய்கலாம் காட்டல. அவங்க வீட்டுல இருந்து ஜாகிங் போற ஹீரோயினியே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கான்ஸ்டபிளா இருக்க ஒருத்தவன் ரோந்து பணியில இருக்கான். அவன் மட்டும் கார்ல தனியா சுத்திட்டு இருக்கான்னு வைங்களேன். அப்ப ரோட்ல ஒரு இடத்துல மாடுகள் கூட்டமா நிக்குது. சோப்பா, இந்த ஃபார்மருக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவே வராது. அவங்க அப்பா விட்டு ரோடு மாதிரி, ஆனா உனானா மாட்டை தூக்கி நடுவுல விட்டுருவான். ஒரே கஷ்டமப்பா அப்படின்னு கான்ஸ்டபிள் புலம்பிக்கிட்டே. ஸ்டேஷன்ல கிளர்க்கா ஒரு ஆன்டி இருக்குங்க. பாக்கி டாக்கில இந்த மாதிரி அந்த மாதிரி நான் மாடுகளை ரோட்ல இருந்து விரட்ட போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே காரை விட்டு இறங்குறான். மாடு என்னமோ நடு ரோட்ல தான் நிக்குது. ஆனா அந்த ரோட்டு ஓரமா யாரோ ஒரு பொண்ணோட ஒரு கால் ஷூ மட்டும் கிடைக்க, ஒரு ஷூ தானே வீணா போயிருக்கும், ரோட்டு ஓரமா தூக்கி போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி பார்த்தா அங்க இன்னொரு ஷூவும் கிடைக்குது. ஏதோ ஒண்ணு சரியில்லையே அப்படின்னு கான்ஸ்டபிள் 2 ஷூவையும் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க வயல்வெளிக்குள்ள போனா அங்க ஒரு பொண்ணு போனமா கிடைக்கிறா. கான்ஸ்டபிளுக்கு லோ பிபி ஆயிடுது. எம்மா ஆன்டி ஆன்டி சீக்கிரம் லைனுக்கு வாங்கலாம், இங்க நான் ஒரு பாடியை பார்த்துட்டேன்னு பதறி பாத்ரூமே போக மேட்ரு ஜாகிங் போயிட்டு இருக்க ஹீரோயினுக்கு தெரிய வருதுங்க. சட்டு புட்டுன்னு என்ன வேகத்துல போனாலும் அதே வேகத்துல ரிட்டர்ன் வீட்டுக்கு ஓடி வந்து துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடி ஆகி கார்ல வந்து ஏறா. இந்த ஸ்டேஷன்ல புதுசா இப்பதான் ஜாயின் பண்ண போலீஸ் ஒருத்தவன் இருக்கான். நம்ம அவன் பேரை புது காப்புனே வச்சுப்போம். அவன் ஹீரோயின்ட்ட, நான் மேடம் அமைதியான ஊருன்னு இங்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்தா கொலைலாம் நடக்குது, இந்த மாதிரி அடிக்கடி நடக்குமா என்ன அப்படின்னு கேட்க, சேச்சே அதெல்லாம் இல்லடா, நான் சின்ன வயசா இருக்கும் போது ஒரு கொலை நடந்துச்சு, அதோட இப்பதான் எந்த சைக்கோ சம்பவம் பண்ணான்னு தெரியலையே, வா பாப்போம் அப்படின்னு ஹீரோயின் புது காப் எல்லாரும் கிரைம் சீனுக்கு வர, செத்த பொண்ணை சாவடிக்கிறதுக்கு முன்னால பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்காங்க. கை காலுன்னு உடம்புல எல்லா இடத்துலயும் காயம். அதை விட முக்கியமான விஷயம், இப்போ செத்து போயிருக்கிறது ஆமிஷ் இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அதெல்லாம் ஹீரோயினுக்கு தெரிய வரும்போது பாடி கிடைச்ச அந்த லேண்டோட ஓனர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த ஃபார்மர்ட்ட விசாரிக்கலான்னு ஹீரோயின் போனா அவருமே ஆமிஷ் ஆள் தான். விரோதி வீட்டுக்கு விருந்துக்கு போன மாதிரி ஆளு ஹீரோயின் பக்கம் திரும்பவே மாட்டாருங்க. ஹீரோயின் எது கேட்டாலும் பக்கத்துல இருக்க இன்னொரு போலீஸ பார்த்து தான் ஃபார்மர் பதிலே சொல்றாரு. நடுவுல வேற, சார் அந்த பொண்ணு என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்களேன், எனக்கு எரிச்சலா இருக்கு, அதை வேற பதிவு பண்ண. ஐயா அப்படியெல்லாம் பண்ண முடியாது ஐயா, நடந்திருக்கிறது கொலை, விசாரிக்கிறது நானு, இந்த ஊரோட போலீஸ் சீஃப், நான் எது கேட்டாலும் நீங்க என்கிட்ட தான் பதில் சொல்லணும் அப்படின்னு என்னதான் ஹீரோயின் முட்டு கொடுத்தாலும், நான் தான் சொல்லிட்டேன்ல நைட்டு 9 மணிக்கெல்லாம் தூங்க போயிட்டேன், இங்க சந்தேகப்படுற மாதிரி எதையும் பார்க்கவும் இல்ல கேட்கவும் இல்ல, ஆளை விடுங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் ஃபார்மர் ஹீரோயின் பக்கம் திரும்பவே இல்ல. சேம் டைம் பாடி அனலைஸ் பண்ணிட்டு இருக்க ஃபாரன்சிக் டாக்டர் படா மேட்ரு ஒன்ன கண்டுபிடிச்சு பூரா பேருக்கும் அல்ல கிளப்புறாரு. இறந்த பொண்ணோட இடுப்புலங்க ரோமன் லெட்டர்ல 11ன்ற நம்பர் கத்தியால மார்க் பண்ணப்பட்டிருக்கு. கடவுளே கணபதி, என்னடா இதுன்னு ஹீரோயின் ஷாக் ஆவரா. ஏன் மேடம் என்னாச்சுன்னு பக்கத்துல இருந்த புது காப் கேட்டா, அட இதே பேட்டர்ன்ல இந்த ஊர்ல 17 வருஷத்துக்கு முன்னால 6 பெண்கள் கொல்லப்பட்டாங்கப்பா, ஒரு சீரியல் கொலைகாரன் அந்த டைம்ல கொலை பண்ணான், ஆள் யார் என்னெல்லாம் தெரியாது, அவனை பிடிக்க கூட இல்ல, அடுத்த கொஞ்ச நாள்ல கொலைகள் நடக்கிறது நின்னு போச்சு, சோ ஒண்ணு அவன் செத்துருப்பான் இல்ல திருந்தி எங்கேயாவது போயிருப்பான், நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சுன்னு நாங்க அப்படியே விட்டோம், திரும்ப இப்ப அந்த மாதிரி கொலை நடக்குதேப்பா, ஆமா இது அதே பேட்டர்ன்ல நடந்த கொலையா இருந்தா கழுத்துக்கிட்ட அது இருக்கணுமே அப்படின்னு ஹீரோயின் இறந்த பொண்ணோட முடிய விலகி சைடு கழுத்தை பார்த்தா ஹீரோயின் நினைச்ச மாதிரியே கழுத்துல ஒரு ஓட்டை இருக்கு. சோ கில்லர் பண்ற கொலையோட டெக்னிக் ப்ளீட் டு டெத், அதாவது
கழுத்துல ஓட்ட போட்டு பாடியை தலைகீழ தொங்க விட்டு உடம்புல இருக்க ரத்தம் மொத்தத்தையும் வெளியே எடுத்து கொல்றது. பிளஸ் 17 வருஷத்துக்கு முன்னால கில்லர் இந்த ஊர்ல 6 கொலை பண்ணால. அப்ப கொல்லப்பட்ட பெண்கள் யாருமே ஆமிஷ் இல்ல. ஆமிஷ் பண்ண கொல்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுல மெயின் டவுட், அதே கில்லர் தான் திரும்ப வந்து கொலை பண்றானா இல்ல அவனை இமிடேட் பண்ணி யாராவது காப்பி கேட் கொலைகள் பண்றாங்களான்றது. ஆல்ரெடி ஹீரோயின் இந்த யோசனையில துடியா துடிச்சிட்டு இருந்தா இப்பதான் புதுகாப்புக்கு டவுட் மேல டவுட். ஆமா மேடம், நீங்க அந்த ஃபார்மர் கிட்ட என்கொயரி பண்ணும்போது ஏன் அவர் உங்களோட மூஞ்ச பார்த்தே பேசல? உங்களுக்கு அவருக்கு அப்படி என்ன வாய்க்கா தகராறு அப்படின்னு அதனோன்றான். அதுக்கப்புறம் தாங்க நமக்கே ஒண்ணு தெரிய வருது, ஹீரோயினுமே ஆமிஷ் இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான். 18 வயசு வரைக்கும். என்ன காரணமோ 18 வயசுக்கு அப்புறம் இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டா. ஆமிஷ் இனப்படி அப்படி பண்றது துரோகம். அதனால நாட்டாம பத்துல சொல்லுவாருல்ல, அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்டா, அவன் கூட யாரும் அண்ணன் தண்ணி ஆகாரம் புழங்க கூடாதான்னு. ஹோய் பிளட் சேம் பிளட் தான். ஹீரோயினை அவங்க இனத்தை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க. சோ அவங்க இனத்தை சேர்ந்த யாரும் ஹீரோயின் கூட பேசக்கூடாது. அப்படியா? அப்போ உங்களுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்கும்ல, அவங்களும் உங்கள்ட்ட பேச மாட்டாங்களா? இப்படின்னு புதுகாப்புக்கு என்ன ஆர்வம்? டேய் ஊட்டி உளுந்தவட, இப்ப இது ரொம்ப முக்கியமாடா. முதல்ல நான் சொல்ற வேலையை பாடுறா. இதே பேட்டர்ன்ல இந்த நாடு முழுக்க எங்கெல்லாம் கொலைகள் நடந்திருக்கோ அந்த லிஸ்ட் எல்லாம் நீ எடு. அப்புறம் ஏமா ஆண்டி, நீ இந்த கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லி எங்கெல்லாம் யூஸ் பண்ணப்படாத பாழடைஞ்ச இடங்கள் இருக்கோ அந்த லிஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லு. ஏன்னா நமக்கு விக்டிமோட பாடி எங்க கிடைச்சதோ ஆக்சுவலா கொலை நடந்த இடம் அது இல்ல. கில்லர் வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு பாடியை மட்டும் தான் எடுத்துட்டு வந்து போட்டிருக்கான். நீங்க 2 பேரும் இந்த வேலையை பாருங்க. அதுக்குள்ள நான் வேற ஒரு முக்கியமான வேலையை பார்க்க போறேன்னு ஹீரோயின் போறது அவன் அண்ணன் வீட்டுக்குங்க. அண்ணன் முன்னாடி தான் கதவை திறக்கிறா. ஹீரோயின் அண்ணான்ற பாச நேசத்தோட வந்திருந்தான்னா அவங்க பேச மாட்டாங்க. ஹீரோயின் போயிருக்கிறதோ போலீஸா ஒரு முக்கியமான ட்விஸ்ட பத்தி கேட்கதாங்க அங்க போயே இருக்கா. ஹீரோயின் இந்த கம்யூனிட்டியை விட்டு ஓடி போறதுக்கு முன்னால இவங்க வீட்டுல டேனியல் லேப்ன்ற ஒரு ஆள் வேலை செஞ்சிருக்கான். ஏதோ ஒரு பிரச்சனை, அவனை கொன்னுட்டாங்க. செத்த அவனோட பாடிய ஹீரோயினோட அப்பா தான் எங்கேயோ எடுத்துட்டு போய் புதைச்சும் இருக்காரு. கூட போனது ஹீரோயினோட அண்ணன். இதுவும் என்ன காரணம்னு தெரியல. அந்த டேனியல் லேப்ப தான் அப்ப கொலை பண்ணிட்டு இருக்க சீரியல் கொலைகாரன்னு ஹீரோயின் நினைச்சுக்கிட்டே இருக்கா. சோ இப்ப அண்ணன் கிட்ட, ப்ரோ நீ அப்பா கூட அப்ப போனல, உண்மையாவே டேனியல் லேப்ப கொன்னு புதைச்சிட்டீங்களா? நீ உன் கண்ணால பாத்தியா? ஏன்னா அப்ப நடந்த கொலையோட பேட்டர்ன்ல இப்போ ஒரு ஆமிஷ் பொண்ணு கொல்லப்பட்டிருக்கா. அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சு? நீங்க 2 பேரும் எங்க போனீங்க? பொண்ணு விடாம சொல்லுன்னு ஹீரோயின் கேக்குறா. அதாம்மா, நம்ம ஊர்ல யூஸ் பண்ணாத ஒரு பேப்பர் மில் இருக்குல்ல, நானும் அப்பாவும் அங்கதான் போனோம். என் அப்பா உள்ள கூட்டிட்டு போல, வெளியவே நிக்க சொல்லிட்டாரு. அவர் மட்டும் தான் டேனியல் லேப்ப கூட்டிட்டு உள்ள போனாருன்னு அண்ணங்காரன் சொல்ல, அட பாவமே, அப்ப நீ பாடியை புதைக்கிறத பாக்கல. ப்ரோ ஏதோ ஒண்ணு தப்பா நடந்துட்டு இருக்கு ப்ரோ. அவன் தான் உயிரோட வந்து இப்ப திரும்ப கொலை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வா நம்ம எதுக்கும் அந்த பேப்பர் மில்லுக்கே போய் அவன் பாடி அங்க இருக்கான்னு பாத்துட்டு வருவோமா அப்படின்னு ஹீரோயின் கூப்பிட, தங்கச்சி தப்புமா இது? அப்பவே நீயும் சரி நானும் சரி இந்த விஷயத்த பத்தி இனிமேல் பேசவே மாட்டோம்னு அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தோம். சத்தியத்தை மீறது நம்ம குல வழக்கம் இல்லமா? உனக்கு இதுக்கு மேலேயும் டேனியல் லேப்ப பத்தி ஏதாவது தெரியணும்னா போய் லூகாஸ்ட கேளு. என்ன ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அண்ணங்காரன் பேசிக்கிட்டே பக்கத்துல இருக்க குதிரை தொழுவத்துக்கு போறான். அப்பவும் ஹீரோயின் உடலையே. ப்ரோ நிலைமைய புரிஞ்சுக்க ப்ரோ, என்னால முழு தகவலையும் உங்ககிட்ட சொல்ல முடியல. டேனியல் லேப் உயிரோட இருக்கானா செத்துட்டானான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சாகணும் அப்படின்னு ஹீரோயின் அடம் பிடிக்கிறாங்க. ஏமா நான் கேக்குறேன், முதல்ல டேனியல் லேப் தான் சீரியல் கொலைகாரன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி கன்ஃபார்மா சொல்ற? அத அண்ணங்காரன் கேட்டா, எனக்குமே கன்ஃபார்மா தெரியாதுதான். ஆனா அவன் செத்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல கொலை நடக்கிறதே நின்றுச்சு இல்ல. அப்ப அவன் தானடா கொலைகாரனா இருப்பான். அவன் என்னெல்லாம் பண்ணான்னு உனக்கு தெரியும்ல, மறக்க முடியுமா? அத ப்ளீஸ் என் கூட வான்னு ஹீரோயின் கெஞ்சரா. நானே பல வருஷமா அதை மறக்கணும்னு நினைச்சு குற்ற உணர்ச்சியில இருக்கேன். திரும்ப எனக்கு அதையே ஞாபகப்படுத்த வரியம்மா, போவான்னு அண்ணங்காரன் கஷ்டப்பட்டுக்கிட்டே வரான். நைட் டைம்ல 17 வருஷத்துக்கு முன்னால எந்த பேப்பர் மில்லுக்கு டேனியல் லேப்போட பாடிய இவங்க அப்பா கொண்டு போனாரோ, இப்ப ஹீரோயினும் அண்ணங்காரனும் அங்க போறாங்க. கொஞ்ச நேரம் தேடுதலுக்கு அப்புறம் அங்க யாரையோ புதைச்ச மாதிரி மேடான இடம் ஒண்ணு இருக்குங்க. கஷ்டப்பட்டு தோண்டி பார்த்தா ஒரு எலும்பு கூடும் கிடைக்குது. ஆனா அது மனுஷ எலும்பு கூடு இல்ல, நாயோட எலும்பு கூடு. போதுண்டி அம்மா, நான் இது வரைக்கும் பண்ணதே பெரிய விஷயம். இனிமேலும் ஓம் போலீஸ் வேலைக்கு என்னால உடந்தையா இருக்க முடியாது, உட்ரு, நான் போறேன்னு அண்ணங்காரன் அப்படியே சாய்ட்ராப்ல. இது முடிய அடுத்து ஹீரோயின் போறது. அண்ணங்காரன் லூகாஸ்ன்ற ஒருத்தன் பேரை சொன்னால, அவனுமே ஆமிஷ் தான். அவங்கிட்ட போறா. முக்கிய குறிப்புங்க, ஹீரோயின் இந்த கம்யூனிட்டி விட்டு வெளியே போறதுக்கு முன்னால ஹீரோயினும் லூகாஸும் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்தாங்க. ஏன் ஹீரோயின் அந்த கம்யூனிட்டி விட்டு போனான்னு இப்போ வரைக்கும் லூகாஸ்க்கு தெரியாது. சோ அவனுக்கு ஹீரோயின் மேல ஒரு கோவம். ஹீரோயினை பார்த்ததும் ஒரு ரஃப்பான மூஞ்சோட, நான் மேட்ரு ஏன் இங்க வந்தேன்னு கேட்க, ஒன்னும் இல்ல, உனக்கு டேனியல் லேப்ன்ற ஒரு ஆளை தெரியும்ல, 17 வருஷத்துக்கு முன்னால சொல்லிக்காம கொல்லிக்காம காணா போயிட்டான். அவன் செத்துட்டான்ற விஷயம்லாம் ஹீரோயின் குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். சோ காணா போன அவன் இப்ப ரீசெண்டா நம்ம ஆளுங்க யாரு கூடவாது கான்டாக்ட் பண்ண மாதிரி உனக்கு தகவல் கிடைச்சது அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும், ஓ இத்தனை வருஷம் கழிச்சு கூட உன் போலீஸ் வேலையை பார்க்க தான் வந்திருக்க.
எனக்கு இப்போ மனைவி அழகான குழந்தைகள்லாம் இருக்காங்க. இனிமேல் என் வாழ்க்கையில நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கான பதில சொல்லிட்டா நீ உடனே போயிடுவல்ல? இல்ல, டேனியல் லேப்பை பத்தி யாரும் எதுவும் கேள்விப்படல. கேள்விப்பட்டதா எனக்கு தெரியல. போயிட்டு வா கூட்டு பாயின்னு ஹீரோயினை அமுச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்டேஷன் போனா அங்க ஒரு வெளியூர் ஆட்டக்காரனை இறக்கி வச்சிருக்காங்க. ஹீரோயின் வேலை செய்யறது சின்ன போலீஸ் ஸ்டேஷன், நடந்திருக்கிறதோ பெரிய கேஸ். அவ தனியால என்ன பண்ணுவா? சோ நடந்திருக்க கிரைமை வச்சு கொலகாரன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு ப்ரொஃபைலிங் பண்ண வெளியூர்ல பிசிஐன்ற டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ப்ரொஃபைலரை வர வச்சிருக்காங்க. அவர் தாங்க படத்தோட ஹீரோ. நக்கல்னா நக்கல். ஹீரோவுக்கு கொஞ்சம் நஞ்ச நக்கல்லாம் இல்ல. தென்னாவட்டா ஹீரோயின் ஆபீஸ்லயே வந்து உட்காந்து கால் மேல காலை போட்டுக்கிட்டு, வாமா நீ தான் இந்த ஸ்டேஷன் சீஃபா, எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது, மரியாதைலாம் மனசுக்குள்ள இருக்கட்டும், உட்காரு உட்காரு அப்படின்னு அவ ஆபீஸ்க்கே வந்து அவளே அதிகாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அடுத்த வார்த்தை ஹீரோயின் பேசுறதுக்குள்ள இந்த ஊரோட ஷெரீஃப் வர. ஷெரீஃபை ஏற்கனவே ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கு. போலீஸ் எல்லாம் சேர்ந்து நடத்தின ஒரு சம்மர் கேம்ப்ல 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. சம்மர் கேம்ப்னா அங்க இருக்க போலீஸ் எல்லாம் இதுக்கு முன்னால அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அதை கூட்டத்துக்கு முன்னால சொல்லுவாங்கல்ல. அப்படி அப்போ ஷெரீஃப் பேசினப்போ ஹீரோ பார்த்தது, தல நீங்க தானே அது நல்லா வட்டி காசுல வாங்கின வட்ட முறுக்கு மாதிரி இருந்துகிட்டு கெத்து சார் நீங்க அலாஸ்கால வேலை செய்யும் போது அங்க உங்களை தாக்க வந்த கரடி எல்லாம் போட்டு தள்ளனதா கேம்ப்ல சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? அட ஆமாம்பா, அப்புறம் அந்த கரடியா நானா டூ ஆர் டை வந்துடுச்சுன்னா போட்டு பார்த்தானே ஆகணும், நான் சொல்றேன் இப்படின்னு இவங்க கேஷுவலா பேசிட்டு இருக்கப்போ ஹீரோயின் கேஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு அதை பத்தி மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்து ஷெரீஃப் எதுக்காக வந்தாரோ அந்த வேலையை பார்க்கணும்ல. மேயர் சொல்லிதாமா நான் இங்க வந்தேன், நீ இந்த கேஸ்ல தனியா என்ன பண்ணுவ, சோ கேஸ் சம்பந்தமா என் ஸ்டேஷன் சார்பா உனக்கு எப்ப ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம கேளு, அதை சொல்லிட்டு போலாம் தாமா வந்தேன்னு ஷெரீஃப் சொல்லிட்டு கிளம்பும் போது மேயரும் அங்க வந்துட்டாரு. ஏற்கனவே ஹீரோயினுக்கும் மேயருக்கும் 7ஆம் பொருத்தம் போலங்க. மேயர் ஒன்ன பண்ணாதன்னு சொன்னா ஹீரோயின் வேணும்னே அதைத்தான் பண்ணுவா. இப்ப கூட நீ ஏன் இந்த கேஸ தனியா பாக்குற, எல்லாரையும் டீமா சேர்த்து பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் கேட்கல. இப்ப அது சம்பந்தமா 2 பேருக்கும் முட்டிக்குது. மேயர் கத்துன்னு கத்திட்டு போனதும் 1990ஸ்ல நடந்த கொலையில இருந்து இப்ப நடந்த கொலை வரைக்கும் அந்த கேஸ் எல்லாம் எடுத்து ஹீரோயின் ஹீரோ கிட்ட கொடுக்குறா. இதுக்கு அடுத்த சீன்லங்க விக்டிமோட போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவாங்க வந்துட்டாரு. கில்லர் எந்த அளவுக்கு தெளிவானவனா, அப்போ இப்போன்னு 7 கொலை கிட்ட பண்ணிட்டான். பட் அவன் பண்ண ஒரு கொலையில கூடங்க அவனை அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன எவிடன்ஸ கூட விட்டு வைக்கல. இதை வச்சு பார்த்தா ஒண்ணு அந்த கில்லர் லக்கியஸ்ட் ஆளா இருக்கணும், அப்படி இல்லன்னா கொலை பண்ணிட்டு அவனே பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ற கதையா. போஸ்ட்மார்ட்டம் பண்ணா உடம்புல எந்த தடையம் இருந்தாலும் தெரிஞ்சிடும்ல, அவனே அந்த தடையத்தெல்லாம் கிளியர் பண்ணிருக்கணும். அத ப்ரொஃபைலிங் மேனான ஹீரோவே சொல்றாரு. இது வரைக்குமே இந்த கொலை காப்பி கேட் கில்லர் பண்ண கொலையாதான் இருக்கும்னு எல்லாரும் நினைச்சாலும் ஒரு சின்ன பாயிண்ட் இடிக்குதுங்க. கில்லர் கொலை பண்ணிட்டு பாடிஸ்ல ரோமன் லெட்டரால எத்தனாவது கொலையோ அந்த நம்பரை மார்க்கா போடுறான்ல. அந்த டைம்ல 6 கொலை நடந்தும் பாடியில இந்த மாதிரி மார்க் இருக்குன்றத போலீஸ் சைட்ல இருந்து பப்ளிக்கா வெளியே சொல்லவே இல்ல. அப்படின்னா வேற யாருக்கும் அது தெரிஞ்சிருக்காது. சோ இது காப்பி கேட் கொலையாவும் இருக்காது. எக்ஸாக்டா அதே மாதிரி நடக்குதுன்னா அதே ஒரிஜினல் கில்லர் தானே அதை பண்ணிருக்கணும் இப்படின்னு ஃபாரன்சிக் டாக்டர் சொன்னா ஹீரோயின் அதை ஏத்துக்கவே மாட்றா. ஏன்னா அவளுக்கு தானங்க தெரியும் 17 வருஷத்துக்கு முன்னால இவ யார உண்மையான கொலைகாரன் நினைச்சாலோ அந்த டேனியல் லேப் தான் செத்துட்டானே. சோ அப்படிலாம் இல்லங்க, வெளிப்படையா சொல்லலாம் என்ன, அந்த கேஸ் ஃபைல எத்தனை பேர் படிச்சாங்க பார்த்தாங்க, அவங்க வெளியே சொல்லி அப்படியே காத்துல பரவி இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் இது காப்பி கேட் கொலையாதான் இருக்கும்னு புடிச்ச புடியில நிக்கிறா. இது நடந்துட்டு இருக்கும் போதே செத்த பொண்ணு யாருன்னு இது வரைக்கும் தெரியாது. பொண்ணை தொலைச்சவங்க யாராவது இருந்தா குறிட்டு வர சொல்லி ஹீரோயின் சொல்லிருப்பா. அப்படி ஆமிஷ் இனத்தை சேர்ந்த ஒரு அம்மாவும் அப்பாவும் இங்க வந்து பொண்ணோட பாடியை பார்க்க அவங்க கண்ணுல இருந்து வர கண்ணீரை வச்சே தெரியுது இறந்த பொண்ணு அவங்க பொண்ணுதான்னு. அப்புறம் என்ன விசாரணை தானே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆமிஷ் இனத்தை சேர்ந்த யாரும் ஹீரோயின் பேச மாட்டாங்கன்னு. சோ ஹீரோயின் இவ கேட்க நினைக்கிற கேள்வியை இன்னொரு போலீஸ்ட சொல்ல அந்த போலீஸ் அதை அப்படியே அப்பா அம்மா கிட்ட கேட்க, சொல்ல போனா அவங்க பொண்ணை 2 வாரத்துக்கு முன்னாலே காணோமாங்க. அந்த பொண்ணு ஆமிஷோட கொள்கையில பிடிப்பு இல்லாதவளா இருந்திருக்கா. இப்போவோ அப்போன்னு வீட்டை விட்டு ஓடி போற மாதிரியும் இருந்திருக்கு. சரி அதான் பொண்ணை காணோன்னதும் அவ ஓடி போயிட்டான்னு நினைச்சு இவங்க அப்படியே விட்டாங்க. சரிங்க அதை போலீஸ்ட கூடமா சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஹீரோ கேட்டா, சார் இது எங்க குடும்ப மேட்ரு, போலீஸ்ட போகணுன்ற அவசியம் இல்ல, எங்களுக்கு பிஷப்னு ஒருத்தர் இருக்காரு, நாங்க அவர்கிட்ட மட்டும் பேசினா போதும் அப்படின்னு அப்பா கட் அண்ட் ரைட்டா சொல்ல விசாரணை முடிஞ்சு ஹீரோவுக்கு டவுட் வருமா வராதா, என்னமா நடந்துச்சு உள்ள, ஏன் அவங்க யாரும் அவங்ககிட்ட பேசல, எதிரில் இருக்கவங்கள்ட்ட பேசுறதுக்கு டிரான்ஸ்லேட்டரா அப்படின்னு ஹீரோ அவரோட சந்தேகத்தை கேட்டாரு. நல்லா தடை செய்யப்பட்ட பகுதியில முளைச்ச கொடமிளகா மாதிரி இருந்துகிட்டு அடுத்தவன் வாழ்க்கையை நோன்றதுல உனக்கு ஒரு அலாதி இன்பம் இல்ல. சரி சொல்றேன் கேளு, நான் என்னோட 18 வயசுல ஆமிஷ் கம்யூனிட்டியை விட்டு வெளியே வேற ஊருக்கு போயிட்டேன். ஒரு ஹோட்டல்ல வெயிட்ரஸா வேலை செஞ்சேன். அது எனக்கு செட் ஆகல. அங்கேயே ஒரு ஸ்கூல்ல படிச்சு போலீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போலீஸாவும் ஆயிட்டேன் என்னோட 28 வயசுல. அடுத்து நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊர்ல தான் போலீஸா இருப்பேன்னு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து இந்த சின்ன ஸ்டேஷனுக்கு சீஃபாவும் ஆயிட்டேன். போதுமா, டவுட் எல்லாம் கிளியரா, இப்ப போலாமா அப்படின்னு ஹீரோயின் கார்ல ஏறி உட்கார்றப்போ ஒரு காட்டுத்தனமான ட்விஸ்ட். கூட்டுன்னு ஹீரோயின் ஓடி வந்த கான்ஸ்டபிள், மேடம் பிஷப் இந்த நோட்டை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரு மேடம், அவர் சர்ச்சு வாசல்ல யாரும் இந்த நோட்டை போட்டு போனாங்களாம், இந்தாங்க புடிங்கன்னு ஒரு நோட்டை கொடுக்க அதை பிரிச்சு படிச்சு பார்த்தா ஹீரோயினோட பேர் எழுதி இப்ப கொலை பண்ணிட்டு இருக்க கொலைகாரன் யாருன்னு ஹீரோயினுக்கு
ஹீரோயினுக்கு தெரியும், போய் அவளை பிடிங்கன்னு யாரோ ஹீரோயினை கோத்து விட்டுருக்காங்க, பொழுது போலனா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பானுங்க அப்படின்னு ஹீரோயின் சமாளிச்சாலும் பக்கத்துல இருக்க ஹீரோ ஆஹா என்னமோ இருக்கு, ஆனா நீ சொல்ல மாட்ற, உண்மை ரொம்ப நாள் இருட்டிலேயே மறைஞ்சிருக்காதுமா, வெளிச்சத்துக்கு வரும், அன்னைக்கு புடிச்சிக்கிறேன்னு ஒரு புள்ளி வைக்க. இதுக்கப்புறம் சர்ச் வாசல்ல யார் இந்த நோட்டை போட்டு போனாங்கன்னு ஹீரோயினுக்கு தெரியணும்ல. ஆமிஷ் கம்யூனிட்டியில தான் யாருமே ஹீரோயின் பேச மாட்டாங்களே. சோ ஹீரோயின் பிஷப்ட போய் கேட்டா அவர் பதில் சொல்ல மாட்டாரு. அப்ப அவர்கிட்ட கேட்க ஒரு ஆள் வேணும்ல. அதனால லூகாஸ்ட போன ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு நோட்டு வந்திருக்கு, அதுல என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா அதை யாரு போட்டாங்கன்னு பிஷப்ட கேட்டு நீ தான் எனக்கு சொல்லணும், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுறா, பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கிடாதரா அப்படின்னு ஹீரோயின் ஹெல்ப் கேக்குறாளா. அவன் அதை பண்ணி தர ரெடியா தான் இருக்கான். முக்கியமான விஷயமா சரி நான் பாக்குறேன்னு சொன்னாலும் எனக்கு இப்போ வரைக்கும் பதில் தரலமா, நீ எதுக்கு தான் இந்த கம்யூனிட்டியை விட்டு போனான்னு என்கிட்ட கூட சொல்லாம போயிட்ட, என்ன ஆச்சுன்னு இப்போவாச்சு சொல்லலாம் அப்படின்னு உண்மை தெரிஞ்சாகணும்னு ஹீரோயின் பக்கத்துல வந்து கிடையா கிடக்குறான். நடுவுல வாக்கி டாக்கில சந்தேகப்படுற மாதிரி ஒரு ஆளை நாங்க பாத்துட்டோம், அவன் வீட்டுக்கு ரைடுக்கு போக போறோம் வாங்கன்ற தகவல் கிடைச்சதும் அதுக்கப்புறம் எப்படி ஹீரோயினால இங்க நின்று பழைய கதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியும். ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அந்த சந்தேகப்படுற ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஹீரோயினும் மீதி போலீஸும் முன்வாசல் வழியா அடிச்சு புடிச்சு உள்ள போறதுக்குள்ள ஹீரோ பின்வாசல் வழியா போய் உள்ள இருக்கவன மடக்கி புடிச்சிட்டாரு. அவன் வீட்டுல கத்தி ரத்தக்கரை போதை பொருள்னு நிறைய கிடைக்குது. சோ அவன் தான் கொலைகாரன்னு முடிவெடுத்து ஹீரோ அவனை அரெஸ்ட் பண்ண போறாரு. ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி அவன் உண்மையான கொலைகாரனே இல்ல, கிரிமினல் தான். ஜெயில இருந்தவன் இப்ப பரோல்ல வெளியே வந்திருக்கவன். அதெல்லாம் வச்சுதான் அவன் மேல சந்தேகமே பட்டாங்க. பட் என்னைக்கு கொலை நடந்துச்சோ கரெக்டா அன்னைய நாள் நைட்டு அவன் ஃப்ரெண்டோட நைட்டு காட்டுக்குள்ள ஹண்டிங்க்கு போயிட்டான். அப்ப அவன் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இல்ல இல்லையா. ஆனா இந்த விஷயம் நடந்ததுனால தாங்க ஹீரோயினுக்கு ஒரு மேட்டரே தெரிய வருது. எப்படி தடால் புடால்னு ஹீரோ உள்ள போய் சந்தேகப்படுற ஆள மாசம் அரெஸ்ட் பண்ணாரு. எல்லாம் முடிஞ்சதும் இப்போ நரம்பு தளர்ச்சி வந்த நல்ல பாம்பு மாதிரி கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடுறாப்புல. என்னங்க ஆச்சு, வாட் ஹேப்பன்னா இந்த PTSDன்னு சொல்லுவாங்கங்க, போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். அது ஹீரோவுக்கு இருக்கு போல. ரொம்ப பரபரப்பா ஒரு சம்பவம் பண்ணி அதனால ஆட்ரினலின் ரஷ் அதிகமாயிட்டா அப்பப்ப ஹீரோவுக்கு இப்படிதான் ஆயிடும். யோ சுகர் வந்தவன் பிபி வந்தவன் பைல்ஸ் வந்தவனெல்லாம் வச்சுட்டு ஏன் உயிரை வாங்குற, அதான் இப்படி ஒண்ணு இருக்குன்னு உனக்கு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் இங்க வந்த அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சு பேசிட்டு இருக்கா. கரெக்ட் தான், வந்துடக்கூடாதுதான், என் கதை அப்படி இருக்கேம்மா. சில வருஷத்துக்கு முன்னால ஒரு கிரிமினலை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு அவன் என்ன எதுவும் பண்ண முடியாம என் பொண்டாட்டி புள்ள 2 பேரையும் கொன்னுட்டான். அந்த கேஸ்ல அவன் அரெஸ்ட் கூட ஆகலமா, அவனுக்கு எதிராக எவிடன்ஸ் இல்லைன்னு அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்பையில இருந்தே வாழ்க்கையில சோகம் தான். ஃபேமிலியே போனதுக்கு அப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம்னு நானும் கிடைக்கிற எல்லா கொடூரமான கிரைம் சீனுக்கும் போனேன். ஒரு இடத்துல பாம்பு வச்சிட்டேன்றானுங்களா, ஒரு இடத்துல யாரையாவது ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்கேன்றானுங்களா, அப்படி அந்த மாதிரி இடத்துக்கு போனவாச்சு அவங்க கையால என் உயிர் போயிடும்னு ஆசாசியா தான் போறேன். அதே மாதிரிதான் இங்க கூட வந்தேன். நான் நினைச்சது நடக்க மாட்டேங்குதே, பாடி தாமா இப்படி, ஆனா வேலையில கில்லி மாதிரி இருப்பேன். கில்லர் எப்படிப்பட்டவன்னு ப்ரொஃபைலிங் பண்ணதானே என்ன வர வச்சிங்க. முக்காவாசி முடிச்சிட்டேன். 100க்கு 100% நீ நினைக்கிற மாதிரி இது காப்பி கேட் கொலையா இருக்க கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்ல. அதே கில்லர் வந்து கொலை பண்ணாதான் இந்த அளவு பெர்ஃபெக்ட்டா சேம் பேட்டர்ன்ல கொலை பண்ண முடியும். அதை மீறியும் காப்பி கேட் கில்லர் பண்ணிருந்தான்னு வையன், ஒரிஜினல் கில்லர் அவன் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் நேரா உட்காந்து காப்பி கேட் கில்லர்ட்ட சொல்லியிருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். நான் சொல்றேமா, இது ஒரிஜினல் கில்லர் தான், அவன் இந்த ஊர்ல தான் எங்கேயோ இருக்கான். அதை ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே கில்லர் அடுத்த வேலையை காட்டிட்டான். இப்ப 2வது ஒரு டெட் பாடி கிடைக்குது. அதுவும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துலலாம் இல்லங்க, ஒரு பப்ளிக் ஸ்கூலோட ஜிம்னாஸ்டிக் ரூம்ல பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்கும்போது அங்க ஒரு பாடி கிடைக்குது, பொண்ணோட பாடி. சம்பவ இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் போனதும் நான் தான் சொன்னல்லம்மா கில்லர் இங்கதான் எங்கேயோ இருக்கான்னு, இப்ப கூட இந்த கூட்டத்துல ஒரு ஆளா தான் இருப்பான். கொலை பண்ணி பாடியை புதுவா வச்சா மக்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னு ஹீரோ விளக்கம் கொடுக்க. ரொம்ப சோகமான விஷயம், இங்க செத்துருக்க பொண்ணு வேற யாரும் இல்ல, மேயர்னு ஒரு ஆளை பார்த்திருந்தோம்ல அவரோட பொண்ணு. மேயர் பொண்ணையே தூக்கிட்டானுங்கன்னா வேற யாருக்குங்க பாதுகாப்பு. மேயர் பொண்ணை பார்த்து கதறார், அழுவுறார், கலங்குறார், துடிக்கிறார். அந்த டைம் ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வர, ஏற்கனவே ஹீரோயின் புது காப் கிட்ட சொல்லியிருந்தால இதே பேட்டர்ன்ல வேற எங்கெல்லாம் கொலைகள் நடந்திருக்குன்னு பாருன்னு. அதை சொல்லதான் கால் பண்றான். ஆனா பெருசா ஒன்னையும் கண்டுபிடிக்கல, பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல கால் பண்ணிருக்கான். பேசி முடிச்சுட்டு ஹீரோயின் போனை வச்சதும் கபார்னு பின்னால வந்த ஹீரோ, இன்னமும் நீ என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லல, அது எப்படிமா, இந்த ஊர்ல யாரோ ஒரு ஆளுக்கு மட்டும் உனக்கு கொலைகாரம் யாருன்னு தெரியுன்ற மேட்ரு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீயா சொல்லிட்டனா நல்லது, எதிரில் இருக்கானா கேன பையன் நினைச்சுக்கிட்டு என்ன பொய் சொல்லி ஏமாத்தலாம் நினைச்சா கூடிய சீக்கிரத்துல அந்த கேன யாருன்னு நீ பாப்ப அப்படின்னு ஹீரோ சவடாலாம் கூட. இதே ஹீரோ தானே சொன்னாரு இந்த கூட்டத்துல இருக்க யாரோ ஒரு ஆள் தான் கொலைகாரனா இருக்கணும்னு. சோ அங்க இருக்க மக்கள் எல்லாரையும் லைனா நிக்க வச்சு ஹீரோயினும் ஷெரீஃபும் அவங்க டீடைல் வாங்கி முடிக்க, இதோட ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு போனா வீட்டு வாசல்லையே லூகாஸ் நின்னுட்டு இருக்கான். அட ஏண்டா நீ வேற நல்லா புராண கதையில வர பூச்சாண்டி மாதிரி இருந்துகிட்டு இருட்டுல நின்னு பயமுறுத்துற, இந்த டைம்ல என்ன சங்கதின்னு ஹீரோயின் ஜெர்க்கானதும் ராத்திரி நேரத்துல ஒரு ரகசியமான ட்விஸ்ட கொடுக்கதாங்க
ஆள் வந்திருக்கான். அதுக்கு முன்னால ஃபீலிங்ஸ் மேட்ரு. இப்பதாமா நான் அண்ணன்ட்ட பேசிட்டு வரேன். அந்த டைம்ல டேனியல் லேப்பால இன்னலாம் நடந்திருக்கு. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட உனக்கு சொல்லணும்னு தோணல. உனக்காக நான் உயிரையே கொடுக்க ரெடியா இருந்தேனேம்மா. இதை நீ சொல்லியிருந்தா உனக்கு ஹெல்ப் பண்ண நான் வந்திருக்க மாட்டேன். ஏன் என்கிட்ட சொல்லாம விட்டுன்ற ஃபீலிங்ஸை போட்டவன் நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்டல்ல. உன்னை பத்தின நோட்டை யாரு சர்ச்சு வாசல்ல போட்டதுன்னு நான் பிஷப் கிட்ட அதை பத்தி விசாரிச்சேன். அவருமே தெரியலன்னு தான் சொல்றாரு. ஆனா சர்ச்சோட முன்கேட்டு வழியே யாராவது வந்திருந்தா, கார்ல வந்திருந்தாலும் சரி, நடந்து வந்திருந்தாலும் சரி, பிஷப்புக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கே தெரியலனா பின்பக்கம் தான் வந்திருப்பாங்கன்னு கெஸ் பண்ணி நான் அங்க போய் பார்த்தேன். யாரோ வந்துட்டு போன மாதிரி கால் தடமும் இருந்துச்சு. கால் தடத்தை ஃபாலோ பண்ணிட்டு போனா அது முடிகிற இடம் எது தெரியுமா? உன் அண்ணனோட வீடு தான். சோ உன் அண்ணன் தான் அந்த நோட்டை போட்டான்னு பெரிய குண்டியா தூக்கி போட்ட லூகாஸ் அடுத்து இவன் ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து அண்ணங்காரனோட வீட்டுக்கே போயிட்டாங்க. நீலாம் மனுஷனா? தங்கச்சின்னு கூட பார்க்காம என்ன கோத்து கூட என்ன வேலை பார்த்திருக்க நீ அப்படின்னு தாட் பூட்னு ஹீரோயின் கத்துனதும் அண்ணங்காரன் அதை பண்ணவே இல்லைன்றான். அப்ப அது வரைக்கும் அமைதியா இருந்த அண்ணங்காரனோட மனைவி வேகமா உள்ள வந்து, என்ன இப்போ நான் தான் அந்த நோட்டை போட்டேன். பல வருஷமா உங்க அண்ணன் ஒரு தப்பு பண்ணிட்டோன்ற குற்ற உணர்ச்சியிலே இருக்காரு. அவர் தப்பு பண்ணிட்டோன்றதை விட அதை நினைச்சு நீ ஃபீல் பண்றன்னு தான் இவருக்கு குற்ற உணர்ச்சி, சோகம். என்னைக்காவது இந்த உண்மை வெளியே வந்தாதானே எல்லாருமே நிம்மதியா இருப்போம். அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன்னு அண்ணி சொல்தா. அது சரி, நீங்க தான் என் கூட பேசுறதே இல்ல, என்ன பாக்குறதும் இல்ல, அப்புறம் எப்படி நான் ஃபீலிங்ஸா இருக்கேன்னு அண்ணனுக்கு தெரியும். அதை நினைச்சு அவன் ஃபீல் பண்ணுவான். அதை ஹீரோயின் கேட்க போய் தாங்க உண்மையே வெளியே வருது. ஏமா உன்னை கம்யூனிட்டில இருந்து பேன் பண்ணிட்டா அண்ணனுக்கு நீ தங்கச்சி இல்லைன்னு ஆயிடுவியா? சர்ச்சுக்கு கட்டுப்பட்டு உன்கிட்ட பேசாம இருந்தாலும் உன்னை டெய்லியும் அவர் பார்த்துட்டு தாமா இருக்காரு. நீ படுற வேதனையெல்லாம் அவருக்கு புரியாம இல்ல அப்படின்னு விக்ரமன் படத்தை மிஞ்சுற அளவுக்கு ஒரு பாச போராட்டத்தை போட்டு முடிக்க அண்ணங்காரன் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றான். டேனியல் லேப்ப பேப்பர் மில்லுக்குள்ள அப்பா தூக்கிட்டு போனார் இல்லம்மா, பாடியை புதைச்சிட்டு வந்து வீட்டுல அம்மா கிட்ட நான் அவனை ரொம்ப ஆழமான இடத்துல புதைச்சிட்டேன், இனிமேல் எந்த கொம்பனாலையும் இந்த உண்மையை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொன்னாரு. இதை வச்சு உன்னால ஏதாவது பண்ண முடியுதான்னு பாரு அப்படின்னு ஒன்னு அவுத்து விட்டதும் நைட்டோட நைட்டா தனியா பேப்பர் மில்லுக்கு போன ஹீரோயின் அப்பா ஆழமான இடத்துல புதைச்சனாரு இல்ல. சோ பேப்பர் மில்ல பேஸ்மெண்ட் ஒன்னு இருக்கும். அங்க போய் சந்தேகப்படுற ஒரு இடத்துல குழியை நோண்டிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மேல ஹீரோயினை ஃபாலோ பண்ணி ஹீரோவும் பின்னாலேயே கார்ல வந்துட்டான். கரெக்டா ஹீரோயின் குழியை தோண்டி உள்ள இருந்து ஒரு எலும்பு கூட கண்டுபிடிக்கிறா. வணக்கமோ மேல இருந்து அப்படின்னு ஹீரோவோட குரல். ஆஹா, கருவாட்டு வாசனைய மோப்பம் முடிச்சு வந்த காட்டு கேட்டு மாதிரி இருந்துகிட்டு கரெக்ட் டைமுக்கு வந்துட்டானே, இவங்கிட்ட என்னடா சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு ஹீரோயினும் டிசைனா உருட்டுறா. இதுக்கு மேலேயுமாங்க ஹீரோயினை நம்புவாரு? ஐயோ எப்பா, நீ உண்மையை சொல்ல முடியாதுன்னு கூட சொல்லிடு, ஆனா திறமையா பொய் சொல்றேன்னு பொய்யா சொல்லி சாவடிக்காத, அசிங்கமா இருக்கு அப்படின்னு ஹீரோ செக் வச்சதும் இவ்வளவு நேரமா அப்ப நடந்ததுன்னு அதையே ஓட்டினானுங்கல்ல, அது என்னன்னு இப்பதாங்க தெளிவா காட்டுறாங்க. ஹீரோயின் டேனியல் லேப் தான் கொலகாரனா இருப்பான் சந்தேகப்படுறாள். அதுக்கான காரணம் ஹீரோயினுக்கு 17 வயசா இருக்கும்போது இவங்க வீட்டுல வேலை செஞ்ச டேனியல் லேப் ஆள் யாரும் இல்லாத சமயத்துல ஹீரோயினை கருப்பு அழிச்சிருக்கான். எப்படி கில்லர் கொலை பண்ற எல்லா பொண்ணுங்களோட கழுத்துலயும் ரத்தம் மொத்தத்தையும் வெளியெடுக்கிறதுக்கு ஓட்ட போடுறானோ அதே மாதிரி டேனியல் லேப்பும் ஹீரோயினோட கழுத்துல கத்தியை வச்சு கிழிச்சிருக்கான். அதை ஹீரோயின் ஹீரோ கிட்ட காட்டினதோட அப்ப நடந்த பிளாஷ்பேக். டேனியல் லேப் கத்தியை காட்டி மிரட்டி ஹீரோயினை கற்பழிச்சிட்டானா. அப்புறம் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்த ஹீரோயின் ஒரு துப்பாக்கி எடுத்து பொட்டுன்னு இவதாங்க டேனியல் லேப்ப கொன்னே இருக்கா. பொண்ணு தப்பு பண்ணிட்டா, ஆமிஷ் கம்யூனிட்டில இப்படி ஒண்ணு பண்ணிட்டா அது மகா பாவம், எங்க பொண்ணுக்கு பிரச்சனை ஆயிட போகுதுன்னு ஹீரோயினோட அப்பாவும் அப்ப சின்ன பையனா இருந்தா அண்ணங்காரனும் டேனியல் லேப்போட பாடிய வண்டியில ஏத்திட்டு போயிட்டு அவனை புதைச்சிருக்காங்க. கில்லர் எல்லார் கழுத்துலயும் ஓட்ட போடுறான்ற மாதிரி டேனியல் லேப் ஹீரோயின் கழுத்துல ஓட்ட போட்டான்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் ஹீரோயின் அவனை கில்லர்னு நினைக்கல. அவன் போனதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல கொலையே நடக்கலையே, அதை வச்சுதான் அவன் தான் கில்லரா இருப்பான்னு இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கா. பிளஸ் கொலை பண்ணிட்டோன்றது ஹீரோயினுக்கு ஒருத்தலாவே இருந்திருக்கு. கம்யூனிட்டில இருந்து பண்ணக்கூடாது ஒன்ன பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம இந்த கம்யூனிட்டில இருக்க தகுதியே இல்லாதவன் சொல்லி அதுக்கப்புறம் தான் இவளாவே இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டா. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ இந்த உண்மை வெளியே வந்தா அது ஹீரோயினுக்கு மட்டும் இல்ல அவ குடும்பத்துக்கே எவ்வளவு அவமானம். அதனால லைட்டா பயப்படுறா. என்ன நினைச்சாமா பயப்படுற? நான் ஏன் இதை வெளியே சொல்ல போறேன்? அவன் தப்பே பண்ணாமலா நீ அவனை கொன்ன? அந்த மாதிரி ஆள்லாம் சாக வேண்டி வந்தாமா. நீ அவனை கொன்னதுக்கு நான் பெருமைப்படுறேன், நீ ஃப்ரீயா விடு. எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த நம்ம இங்கேயே புதையல் ஆகிடுவோம் அப்படின்னு பேசி ஆறுதல்லாம் சொன்ன ஹீரோ நேக்கா ஹீரோயின் போய் சத்தமே இல்லாம ஒரு முத்தத்தை கொடுத்துறான். அவ்வளவுதான், அதுக்கு மேல பெருசா எதுவும் நினைக்காதீங்க. அதோட ஹீரோ போயிட்டா. அப்படி மறுநாள் ஹீரோயின் ஸ்டேஷன் போனா நடக்க கூடாத ஒண்ணு நடந்து போச்சு. ஹீரோயினை வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. ஹீரோயின் வந்த ஷெரீஃப் இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு கேட்கலதாமா, ஆனா மேயர் கொடுக்க சொன்னாரு, நான் என்ன பண்ண முடியும், இந்த அப்படின்னு ஹீரோயினோட ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்குறாரு. மேயர் அப்பையில இருந்து ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருந்தாரு இல்ல, டீமா சேர்ந்து வேலை செய்யுன்னு கேட்காம இப்ப மேயர் பொண்ணைய போயிட்டாலே அந்த கோவத்துல அவர் ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. ஷெரீஃப் தான் ஹீரோயினுக்கு உதவியா இருந்து உள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்து கார்ல வச்சவரு. இனிமேல்
இனிமேல் இந்த கேஸை நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன்னு நினைக்கிறேம்மா. எனக்கு எப்போ என்ன ஹெல்ப்னாலும் உங்ககிட்ட தயங்காம கேட்குறேன். அப்புறம் இன்னொன்னு, நீ எடுத்துட்டு போறல்ல இந்த காரு, இதுவும் டிபார்ட்மெண்ட் காரு, நாளைக்கு விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப மன உளைச்சலாக்கி ஹீரோயின் அனுப்பிவிட ஹீரோயின் வீட்டுக்கு போறதுக்குள்ள ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாரு. சாய்கையில் தாங்க தேவை ஒரு தோல் தானே. சோகத்துல இருக்க ஹீரோயினை ஹீரோ தாங்கி பிடிக்க அங்க பிம்பில்லிக்கா பிலாபி நடக்குது. அடுத்த நாள் தூங்கி இழிச்சதும் தாங்க ஹீரோயினுக்கு ஒரு யோசனை. ஏண்டா ஹீரோ, நம்ம கில்லர் பொண்ணுங்களை கூட்டிட்டு போயிட்டு கொல்றான்ல, அவன் எப்படி பொண்ணுங்களை கடத்துறான்? ஒருவேளை அவன் பொண்ணுங்களை வலுக்கட்டாயமா கடத்துனான்னா அப்ப பொண்ணுங்க கத்துவாங்க. சோ அக்கம் பக்கத்துல இருக்க யாராவது ஒருத்தவங்க எனக்கு சவுண்ட் கேட்டுச்சுன்னு விட்னஸா வந்திருப்பாங்கல்ல. மெயினா மேயரோட பொண்ணெல்லாம் இன்னைக்கு காலையில தான் வீட்டுல இருந்து கிளம்பியிருக்கா. பட்ட பகல்ல கில்லர் கடத்தி இருந்தானா அந்த பொண்ணு கொடுக்குற சவுண்ட் எல்லாருக்கும் கேட்டிருக்கும். ஆனா நமக்கு 2 கேஸ்லயுமே அந்த மாதிரி விட்னஸே கிடைக்கலையே. அப்படின்னா கில்லர் கடத்தப்பட்ட பொண்ணுங்களை வான் கூப்பிடும் போது அவங்க கில்லர் மேல இருந்த நம்பிக்கையில அவன் ஒன்னும் பண்ண மாட்டான்ற தைரியத்துல விரும்பி தான் கில்லரோட கார்ல ஏறி இருப்பாங்க இல்ல, கரெக்ட் தானே அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஆமாமா இருக்கலாம். மேபி கில்லர் ஒரு டாக்டராகவோ இல்ல மினிஸ்டராகவோ இல்ல மேயராகவோ இல்ல போலீஸாகவோ இதுவா வேணும்னா இருக்கலாம். கொலை பண்ணிட்டு பாடியில கூட எந்த தடையுமும் கிடைக்காத மாதிரி ஃபாரன்சிக் வேலை எல்லாம் பாக்குறானே, அப்ப அவன் நம்ம ஆளுங்கள்ல ஒருத்தவனா இருக்கதாமா வாய்ப்பு அதிகம். யாரா இருக்கும்னு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வீட்டுக்கு வந்த கான்ஸ்டபிள், சஸ்பெக்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு மேடம், ஆமிஷ் கம்யூனிட்டியை சேர்ந்த சாமுவேல்ன்றவன் தான் குற்றவாளி, அவனை புடிச்சு ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னு சொல்றான். ஹீரோயின் ஆமிஷ் தானே, இங்க தானே வளர்ந்தா, சாமுவேல் யாரு எப்படி பட்டவன்லாம் அவளுக்கு தெரியும். அவனா? டேய் அவனே ஒரு அப்ராணி, அவனடா 12 பொண்ணுங்களை கொல்லுவான். இருக்காதரான்னு ஹீரோயின் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் ஹீரோவுக்கு அவரோட ஆபீஸ்ல இருந்து கால் வந்து, அதாங்க சஸ்பெக்ட் மாட்டிட்டான்ல, இன்னும் நீ அங்க என்ன பண்ற, கிளம்பி வான்னு ஆர்டர் போடுறாங்க. என்னங்கடா எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குது, எவனோ பயங்கரமா வேலை பாக்குறான் போலியே. ஆமா சாமுவேல அரெஸ்ட் பண்ணது யாரு, என்ன ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ணீங்க? அதெல்லாம் ஹீரோயின் கேட்க, புது காப்புன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் சாமுவேல அரெஸ்ட் பண்ணிருக்கான். சாமுவேலோட வீட்டுல கொல்லப்பட்ட 2 பொண்ணுங்களோட துணி, அவங்களோட ரத்த கரெல்லாம் தரையில இருந்திருக்கான். நல்லா யோசிச்சு பாருங்க, புது காப் இப்பதானே ஸ்டேஷன்ல வந்து வேலைக்கு சேர்ந்தான். அவன் சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே முதல் கொலையே நடந்துச்சு. ஆனா அவன் பழைய கொலைகாரனா இருக்க மாட்டான். இப்ப அவன் வந்ததுக்கு அப்புறம் கொலைகள் நடக்குதுன்னா அந்த கொலைகள்லாம் அவன் பண்ணியிருந்தானா? சப்போஸ் பழைய கில்லர் கொலை பண்ண அந்த கொலையோட கேஸ் ஃபைல் எல்லாம் பார்த்து அவன் காப்பி கேட் கொலைகள் பண்ணிருக்கணும். சரி நீ முன்னால ஸ்டேஷன் போ, பின்னாலே நான் வரேன்னு ஹீரோயின் கான்ஸ்டபிள் அனுப்புனதும் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ண ஆன்டி, இப்ப சஸ்பெக்ட்னு ஒருத்தவனை கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்கல்லங்க சாமுவேல், அவன் ஜெயிலுக்குள்ளேயே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டானா. அட்ரா சக்க, இது அன்எக்ஸ்பெக்டடுங்க, வாங்க ஸ்டேஷன் போவோன்னு ஸ்டேஷன் போன ஹீரோ ஒரு பக்கம், சாமுவேலுக்கு காவலா ஒரு வயசான போலீஸ் இருப்பாரு. அவர்கிட்ட என்ன ஆச்சுன்னு விசாரிக்க, என் மேலதான் தப்பு, நான் அப்பவே அந்த ஆளோட ஷூ லேஸ கழட்டி இருக்கணும், ஏன்னா ஷூ லேஸ வச்சுதான் சாமுவேல் தற்கொலையே பண்ணிட்டான், பண்ணாம விட்டேன்னு புலம்புறாரு. சரிங்க நீங்க ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டீங்க, அப்பதானே இது நடந்துச்சு, நீங்க திரும்ப வரும்போது யார் இங்க இருந்தா? அதை ஹீரோ கேட்டா, புது காப்பு தான் இருந்தானா. அங்க அப்படி போயிட்டு இருக்க இங்க ஆன்டி கிட்ட வந்த ஹீரோயின், புது காப்பு இந்த ஸ்டேஷன்ல வரதுக்கு முன்னால வேற எங்க வேலை செஞ்சான்? ஜார்ஜியான்ற ஊர்ல தானே. நான் ஏற்கனவே பார்க்க சொன்னல, ப்ளீட் டு டெத் பேட்டர்ன்ல வேற எங்கேயாவது கொலைகள் நடந்திருக்கான்னு. இப்ப மெயினா ஜார்ஜியால அந்த மாதிரி கொலை நடந்திருக்கான்னு பாரு. நான் அதுக்குள்ள ஷெரீஃப்ட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு ஹீரோயின் ஸ்டேஷனுக்குள்ள வந்தா, புது காப் அங்கதான் இருக்கான். அவனை ஒரு கண்ணு விட்டுக்கிட்டு ஷெரீஃப்ட்ட போன ஹீரோயின், ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி சாமுவேல் கொலைகாரனா இருக்கலாம் வாய்ப்பு இல்லைங்க, அவன் ஒரு புள்ள பூச்சிங்க, 12 பொண்ணுங்களை அதுவும் கற்பழிச்சு கொள்ளலாம், எந்த ஆங்கிள் யோசிச்சாலும் சான்ஸ் இல்ல. இதுல வேற ஏதோ உள்கூத்து இருக்குன்னு சொன்னா, அட தப்பு பண்ணாமலாமா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தற்கொலை பண்றான், ஏமா இந்த மாச்சு உளறிட்டு இருக்கேன்னு ஷெரீஃப் நம்பவே மாட்டுறாரு. அதாங்க சொல்றேன், சாமுவேல கொலைகாரனா காட்டணும்னு யாரோ வேணும்னே அவன் வீட்டுல எவிடன்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்னு அவனை கொண்டு இருக்கணும் சொன்னா நம்புங்கன்னு ஹீரோயின் அவ்வளோ கதறியும். எனக்கு புரியுதுமா, உங்க ஆளுங்கள்ல ஒருத்தவன் மாட்டிக்கிட்டான்னதும் உனக்கு ஃபீலிங்ஸ். நான் ஒன்னும் உங்க இனத்துக்கு எதிரியெல்லாம் இல்ல, நான் கூட சின்ன வயசுல இங்க வளரும் போது உங்க இனத்து மக்கள்லாம் பார்த்து விவசாயம் பண்ணி இன்னமா கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் அவங்க மேல கருணப்பட்டவன் தான். நீ என்னமோ நான் வேணும்னே சாமுவேல புடிச்சு கூட்டின்னு வந்த மாதிரி பேசுற அப்படின்னு ஷெரீஃப் பேச்சு வார்த்தையிலே இதை சொல்ல போய் தாங்க சோக்காலி சூப்பர் ட்விஸ்ட். ஷெரீஃப் சின்ன வயசுல இங்கதான் பிறந்து வளர்ந்துருக்கானா, அதுவும் எப்போ கில்லர் இங்க 6 கொலை பண்ணால அந்த டைம். அதுக்கப்புறம் அலாஸ்கால வேலை செஞ்சு அங்க கரடி கூடலாம் மல்யுத்தம் போட்ட ஷெரீஃப் மறுபடியும் இங்க வந்திருக்கான். இவன் வெளியூருக்கு போன டைம் கொலைகள் நடக்கல, திரும்ப இங்க வந்ததும் கொலைகள் நடக்குது. ஐயோ, அப்ப இந்த தாத்தா கால தோத்தாத்திரி தான் கில்லரா இருப்பானா சந்தேகப்பட்டு ஜகா வாங்கின ஹீரோயின் மறுபடியும் ஆன்டி கிட்ட போயிட்டு, வேணாம் வேணாம், நீ ஜார்ஜியால அந்த மாதிரி கொலை நடந்துச்சான்னு பார்க்க வேணாம், அலாஸ்கால அந்த பேட்டர்ன்ல கொலை நடந்திருக்கான்னு பாரு, இதுக்கு மேல பார்க்கலாம் டைம் இல்ல, நீ அந்த டிபார்ட்மெண்ட்
என்ஃபோர்ஸ்மெண்ட் சீஃபுக்கு ஸ்ட்ரெயிட்டா போனை போட்டு எனக்கு லைன் கொடு, நான் பேசிக்கிறேன்னு அலாஸ்கா போலீஸோட கனெக்ட் பண்ணதும் ஹீரோயின் பேசிக்கிட்டே கார் கிட்ட வராங்க. இங்க நடக்கிற கொலையோட பேட்டர்ன்ல அங்கேயும் கொலை நடந்திருக்கான்னு கேட்டா நடந்திருக்கு. ஆக ஷெரீப் தாங்க இவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்க கில்லர். இங்க இருக்க வரைக்கும் 6 பெண்களை கொன்னவன் அலாஸ்காக்கு போய் அங்க 4 பெண்களை கொண்டு இருக்கான். மொத்தம் 10 ஆச்சா? திரும்ப இதே ஊருக்கு வந்து 11வதா ஆமிஷ் பொண்ணு ஒருத்தியை கொல்றப்போ 11ன்ற ரோமன் லெட்டரை பாடியில போட ஆரம்பிச்சிருக்கான். இத கண்டுபிடிச்சு ஹீரோயின் வெளியே சொல்றதுக்குள்ள கில்லரே ஹீரோயினுக்கு பின்னால வந்து ஹீரோயினை மயக்கமாக்கி கார்ல கட்டிடுறான். காரு பாதி தூரம் போயிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் முழிச்சிட்டா. ஆனாலும் தான் கண்ணை திறந்துட்ட மாதிரி கில்லர்ட்ட காட்டிக்கல. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல ஹீரோயின் அந்த அலாஸ்கா போலீஸோட பேசிட்டு இருக்கும் போதே போன் பாதிலேயே கட் ஆயிடுச்சு. சோ ஆன்டி அந்த போலீஸ்ட என்னன்னு தெரியலங்க, இருங்க நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க வந்த ஹீரோ, நம்ம ஆச்சு போனை கூட நான் பேசுறேன் அப்படின்னு போனை வாங்கி ஹீரோயின் என்ன மேட்டரை விசாரிச்சா அது என்ன ஊருன்னு கேட்டு அலாஸ்கான்ற பேரு காதல விழுந்ததுமே ஷெரீப் தான் சம்பந்தப்பட்டிருக்கான்னு ஹீரோவும் புடிச்சிட்டாரு. இந்த பக்கம் கில்லர் அவன் எல்லா பெண்களையும் எந்த இடத்துல வச்சு கொல்லுவானோ அங்க ஹீரோயினை தூக்கிட்டு போறான். மயக்கம் தெளிஞ்சாலும் ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்கால, சி மகா மட்டமா நடிகிற, நீ எப்பவோ கண்ணை முடிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும், கண்ணத்தொர அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோயினை கொல்றதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறான். ஹீரோயினை தலைகீழா தொங்க விடுறதுக்கு சங்கிலி, உடம்புல இருந்து ரத்தம் வடியும் போது அதை அங்க இங்கன்னு செதறாம கரெக்டா ஒரு ஃப்ளோல வெளியே போனோம்ல. சோ சங்கிலிக்கு கீழே பாத் டப்ல இருந்து ரத்தம் கரெக்டா வெளியே போறதுக்கு தண்ணி வர இடத்துல புனல்னு வச்சு ஆகா நாம செட்டப் பண்றான். அதே சமயம் கில்லரோட உண்மையான வீட்டுக்கு போன ஹீரோ அங்க யாரும் இல்லன்னதும், கில்லர் சின்ன வயசுல இங்கதானே வளர்ந்தான், ஸ்டேஷன்ல பல வருஷமா வேலை செய்யற ஒரு பழைய கை இருப்பாரு, அவர்கிட்ட ஷெரீஃபுக்கு சொந்தமான வேற இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னு விசாரிக்கும் போது அவன் சின்ன வயசா இருக்கும் போது அவன் தாத்தா பாட்டியோட வளர்ந்தான்ப்பா, அந்த வீட்டை இப்ப யாரும் யூஸ் பண்ணல, அதோட அட்ரஸ் இதான்னு. இப்ப கில்லர் எங்க இருக்கானோ அத பழைய கை பக்கிரங்கமா கோத்த விட ஹீரோ இங்க வந்துட்டு இருக்காரு. அந்த கேப்ல கில்லர் அவனுக்கு இருக்க சைக்கோ தனத்தை பத்தியும் பெண்களை கொல்லும் போது அவன் எப்படியெல்லாம் சந்தோஷமா அனுபவிக்கிறான்ற கதையை பத்தியும் ஹீரோயின் சொல்லிட்டு, இனிமேல் உன்னை காப்பாத்து யார் வரப்போறா, உன்னை போட்டு தள்ளிட்டு அதோட நான் இந்த ஊரை விட்டு பறக்காஸ்தான் வேலையை ஆரம்பிப்போமான்றதுக்குள்ள ஹீரோட கார் வெளியே வந்துருச்சு. இதான் சாக்குன்னு ஹீரோயின் பக்கத்துல ஆசிட் பாட்டில்லாம் இருக்கிறத பார்த்துட்டு தள்ளி விட்டா. இடமே பத்திட்டு எரியுது. உள்ள வந்த ஹீரோவை கில்லர் ஷூட் பண்ண, கில்லரை ஹீரோ ஷூட் பண்ண, கில்லருக்கு கால்ல அடி, ஹீரோவுக்கு கையில அடி. இருந்தும் கில்லர் தப்பிச்சிட்டான். ஹீரோவுக்கு வேற ஆட்ரிலின் ரஷ் அதிகமாயிட்டா, நரம்பு தளர்ச்சி ஆயிடுமே, அந்த மாதிரி இப்போ ஆயிடுச்சுங்க. டேய் இதுல யாரடா காப்பாத்த வந்தா, நீ என்ன காப்பாத்த வந்தன்னு பார்த்தா நான் உன்னை காப்பாத்த பாடுபடணும் போலியே, கட்ட ஊத்துடுறா காப்பாத்தி வெளியே கொண்டு போறேன் அப்படின்னு ஹீரோ கட்ட ஊத்து விட்டதும் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. கில்லர் தப்பிச்சு ஓடனான். அவனை பிடிக்கணும்ல. போயும் லூகாஸோட இடத்துல தாங்க கில்லர் மறைஞ்சிட்டு இருக்கான். ஆமிஷ் ஆளுங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு அவங்களும் மொத்த பேரும் திரண்டு வந்துட்டாங்க. சோ மக்கள் போலீஸ்ன்னு எல்லாரும் இந்த இடத்த சுத்து போட்டாங்களா, இனிமேல் கில்லரால தப்பிக்கவே முடியாது. சோ கில்லர் கையில இருந்த துப்பாக்கிய லூகாஸ் பொறுமையா போய் வாங்கிட்டான். கில்லரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. கண்ணை கொடுக்கும் போது லூகாஸ் மூஞ்சில ஒரு பொன் சிரிப்பு. அடுத்து என்ன, ஆமிஷ் இன பெண்களை கொண்ட கொலைகாரனை ஹீரோயின் மாசா பிடிச்சிருக்கா. இனிமேல் ஆமிஷ் கம்யூனிட்டி ஹீரோயினை பேன் பண்ணுமா? ஹீரோயினுக்கு பழைய போலீஸ் வேலையை கொடுத்துட்டாங்க. கையில அடிப்பட்ட ஹீரோ ஊருக்கு போறதுக்கு முன்னால ஹீரோயினுக்கு பாய போடுறாரு. ஓப்பனிங் சீன் மாதிரி கடைசி சீன்லயும் ஹீரோயின் ஜாகிங் போயிட்டு இருக்க. ஆரம்பத்துல எந்த ஆமிஷ் ஆளுங்கெல்லாம் ஹீரோயினை பார்த்துட்டு பேசாம இருந்தாங்களோ, லூகாஸ் ஹீரோயினோட அண்ணன் இவங்கெல்லாம் இப்ப ஹீரோயினை பார்த்து பாய் காட்ட, அதே பாய ஹீரோயின் நமக்கு சொல்ல, அப்படியே படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.